ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிட். இந்த வீடியோவில் நம்ம ஜோஹோல இப்போ ரீசெண்டாக கேட்ட ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ரோக்ராமை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கும் நான் ஏதாவது ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் அந்த ப்ரோக்ராமை சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணி போடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ பிபி சிசி டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல நம்மளுக்கு ஒவ்வொரு கேரக்டரோட கவுண்ட் வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏனா நம்மளுக்கு வந்து 2 டைம்ஸ் அக்கர்ஸ் ஆயிருக்கு. பிங்கிறது 2 டைம்ஸ். அதே மாதிரி சிங்கிறது 3 டைம்ஸ், டிங்கிறது 1 டைம். ஸோ எந்தெந்த கேரக்டர் வந்து ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அக்கர்ஸ் ஆயிருக்கோ. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்து சி அண்ட் டி. ஸோ இந்த 2 கேரக்டர் நம்மளுக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ்ல அதனுடைய கவுண்ட் வந்து இருக்கு. ஸோ நம்மளுடைய அவுட்புட் என்ன வரணும்னா சிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் வந்து வரணும். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெயின்டெய்னிங் தி ஒரிஜினல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை வந்து சிக்கு முன்னாடி டி வந்து வந்துருச்சுன்னா, நான் வந்து எல்லா கவுண்ட்டையும் வந்து சேமா தான் வச்சிருக்கேன். அதாவது கேரக்டர்னுடைய கவுண்ட் வந்து சிமிலரா தான் இருக்கு. பட் நம்மளுடைய அந்த சிக்கு முன்னாடி டி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுடைய அவுட்புட் வந்து டிசி அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வரணும். அதாவது நம்மளுடைய அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆயிடக்கூடாது. எந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் இருக்கோ அந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்லயும் ஃபர்ஸ்ட் ஆகணும். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஹேஷ் மேப் வந்து கிரியேட் பண்ணி அண்ட் நம்மளுடைய அந்த கேரக்டர் அண்ட் தென் அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து அந்த ஹேஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணிக்க போறோம் கீ அண்ட் வேல்யூஸா. அண்ட் அதை வந்து ஐட்ரேட் பண்ணி எந்தெந்த கேரக்டர்னுடைய கவுண்ட் எல்லாம் ஆடா இருக்கோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அண்ட் ஹேஷ் மேப் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நான் வந்து இதுல ஸ்கிராச்ல இருந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிடும். அண்ட் நம்ம சேனல்ல இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து ஜோஹோ ரிலேட்டடா போட்டிருக்கோம். மோர் தென் 20 வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சொல்யூஷனை நான் இப்போ உங்களுக்கு கோட் பண்ணிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பனா உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிடும். ஸோ நான் வந்து ஒரு ஆட் கேர் கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுல நம்மளுடைய அந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு நான் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தா அந்த ஸ்ட்ரிங்கே வச்சுக்கிறேன். ஏஏ பிபி சிடி சிசி. ஸோ நம்ம எப்பயுமே பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அண்ட் நம்ம சேனல் நீங்க ரெகுலரா பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து எப்பயுமே பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரீயூசபிலிட்டியா இருக்கும். அதுக்காண்டி தான். ஸோ நான் வந்து என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஃபைண்ட் ஆட் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதனுடைய ரிட்டர்ன் டைப் நான் வந்து ஸ்ட்ரிங்குங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய அவுட்புட் அதாவது ரிசல்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தானே வரப்போகுது. அதனால நான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ரிட்டர்ன் டைப்பா வச்சுக்கிறேன். அண்ட் இந்த மெத்தடோட நேம் வந்து நான் ஃபைண்ட் ஆட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் நேமும் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த மெத்தட்ல பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னு சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ ஒரு ஹேஷ் மேப் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஹேஷ் மேப்ல நம்மளுக்கு எப்பயுமே 2 டேட்டா டைப் வந்து கொடுப்போம். ஒன்று வந்துட்டு கீ அண்ட் இன்னொன்று வந்துட்டு வேல்யூ. ஸோ நம்மளுடைய கீ வந்து இங்கே கேரக்டராக தான் இருக்க போகுது. எதனால கேரக்டர் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு கேரக்டரா ஐட்ரேட் பண்ணி அந்த கேரக்டர்னுடைய கவுண்ட்டை தான் வந்து வச்சுக்க போறோம். ஸோ கேரக்டருங்கிறது தான் நம்மளுக்கு வந்து கீயா இருக்க போகுது. அண்ட் தென் வேல்யூங்கிறது என்னன்னா இண்டீஜரா இருக்க போகுது. ஸோ வேல்யூ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த கேரக்டர்னுடைய கவுண்ட் தான் நம்ம வந்து வேல்யூன்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன் இந்த ஹேஷ் மேப்க்கு. அண்ட் ஹேஷ் மேப்பை இப்போ நம்ம இன்சலைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த ஸ்ட்ரிங்கை ஒவ்வொரு கேரக்டரா டிராவல்ஸ் பண்ணி இந்த ஹேஷ் மேப்ல வந்து இன்சலைஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்கை டிராவல்ஸ் பண்றதுக்கு நான் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து எழுத போறேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து அரேவை எப்படி ஃபார் ஈச் லூப்ல டிராவல்ஸ் பண்ணலாம் தெரியும். ஆனா ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஒரு ஃபார் ஈச் லூப்ல டிராவல்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல வந்து ஒவ்வொரு கேரக்டராக தான் டிராவல்ஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் நான் இங்க வந்து கேர் சிஹெச்ன்னு சொல்லி அந்த கேரக்டர் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளுடைய அந்த ஸ்ட்ரிங்கை எப்படி ஃபார் ஈச் லூப்ல டிராவல்ஸ் பண்ணணும்னா அதுக்கு தான் நம்மளுக்கு டூ கேர் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் டாட் டூ கேர் அரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை கால் பண்ணி நம்மளால ஃபார் ஈச் லூப்ல இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டரா இந்த ஹேஷ் மேப்ல போடணும். அதாவது ஃப்ரீக்வன்சிங்கிறதுல. ஸோ ஃப்ரீக்வன்சி டாட் புட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ புட்ல நம்ம வந்து கீ அண்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே கேரக்டர் கீ அண்ட் இண்டீஜர் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கீ வந்து சிஹெச், அதாவது நம்மளுக்கு வந்திருக்கிற அந்த கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதனுடைய கவுண்ட் வந்து போடணும். ஸோ கவுண்ட் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ ஏங்கிறது வருதுன்னா ஏங்கிறதுக்கு வேல்யூவே இன்னும் நம்ம இன்சுலைஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கெட் ஆர் டிஃபால்ட்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும்.
ஸோ கெட் ஆர் டிஃபால்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்மளுடைய அந்த கீ இருக்கு. அதாவது சிஹெச் தான் நம்மளுடைய கீ. அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய கீ. அதுல நம்ம வந்து 0ங்கிறத ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே டிஃபால்ட் வேல்யூன்னு சொல்லி காமிக்குது இல்லையா? அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு இன்டிஜர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா i = 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்றோம்ல. அது மாதிரி இந்த ஏங்கிற ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்றோம். 0ன்னு சொல்லிட்டு. இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் +1 வந்து பண்றோம். அந்த கே வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது, அதாவது இந்த இடத்துல நமக்கு திருப்பி ஏங்கிறது வருமா, அந்த இடத்துல நம்மளுக்கு +1 மட்டும் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இந்த டிஃபால்ட்ங்கிற அந்த 0ங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆக போகுது. ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய எல்லா கேரக்டரையும் இது வந்து டிராவல்ஸ் பண்ணி அண்ட் அதனுடைய கவுண்ட்டை வந்து இந்த ஃபார் லூப்ல இருந்து எடுத்திருக்கோம். இப்போ நம்மளுடைய இந்த ஹேஷ் மேப்பை டிராவல்ஸ் பண்ணி எந்தெந்த கவுண்ட்லாம் நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்மளுடைய ஹேஷ் மேப்ல இருக்கிற கீயை வந்து ஐட்ரேட் பண்ண போறோம். ஸோ அதையுமே நம்ம வந்து ஒரு ஃபார் ஈச் லூப்ல வந்து பண்ணலாம். கேர் சிஹெச் அதாவது நம்மளுடைய கீயை வந்து நான் ஐட்ரேட் பண்ண போறேன். நம்மளுடைய அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, டாட் கீ செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கீ வந்து 1 by 1 அது வந்து ஐட்ரேட் ஆக போகுது. இப்போ இந்த கேரக்டர்னுடைய வேல்யூ வந்து எடுக்கணும். அதாவது அதனுடைய அந்த கவுண்ட் வந்து நம்ம எடுக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா frequency டாட் கெட்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அண்ட் அதுல நம்மளுடைய இந்த சிஹெச் அப்படிங்கிற அந்த கீயை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய வேல்யூ வந்து வந்துடும். அண்ட் இதை வந்து இப்போ மாடுலஸ் 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா அது வந்து ஆட். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லாஜிக் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எதெல்லாம் ஆட் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்மளுடைய அந்த ரிசல்ட் ஸ்ட்ரிங்ல அப்பெண்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் வந்து எழுதிக்கிறேன். அண்ட் எதனால நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாம ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஹைலைட் ஆன இருக்கிற ஒரு கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிடும். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த ஸ்ட்ரிங் பில்டர்ல ரிசல்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த ரிசல்ட்ல நம்மளுடைய அந்த கேரக்டரை அப்பெண்ட் பண்ண போறோம். ஸோ அப்பெண்ட் இந்த கேரக்டர் எதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் கவுண்டா இருக்கோ அதெல்லாம் அப்பெண்ட் பண்ண போறோம். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் நம்மளுடைய ரிட்டர்ன் டைப் என்ன வச்சிருக்கோம்னா ஸ்ட்ரிங்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ இதுல இருக்கிறது ஸ்ட்ரிங் பில்டர். அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்கு toString அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா இங்கேயே நீங்க வந்து ஸ்ட்ரிங் பில்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட விஷ் தான். நான் வந்து இங்க ஸ்ட்ரிங்னு சொல்லி ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கனால நான் வந்து toString அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி இதை வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ஸ்ட்ரிங்கை இந்த ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இப்போ நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. அண்ட் நம்ம எப்பயும் போல இதில் வந்து நிறைய டெஸ்ட் கேஸ்லாம் சால்வ் பண்ணி பார்ப்போம் இல்லையா, இதே மாதிரியே நம்ம வந்து இன்னொன்று ஸ்ட்ரிங் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து S2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நான் இதை வந்து இன்னொன்று எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் இல்லையா, டிசிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்பிளை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த செகண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து இதில் பாஸ் பண்ணி விடலாம். இதை நம்ம இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசி அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஸ்ட்ரிங்குக்கும் நம்மளுக்கு வந்து சிடிங்கிறது தான் வருது. அண்ட் ரெண்டாவது ஸ்ட்ரிங்குக்கும் நம்மளுக்கு வந்து சிடிங்கிறது தான் வருது. எதனால அப்படி வருதுன்னா நம்மளுடைய இந்த ஹேஷ் மேப் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டரை வந்து அது ஃபாலோ பண்ணாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எந்த கேரக்டர் கொடுக்குறோமோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஹேஷ் கோட் மூலமா தான் நம்மளுக்கு வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதனால நம்ம இந்த கேஸ்ல என்ன பண்ணோம்னா இங்க வந்து லிங்க்டு ஹேஷ் மேப்ங்கிறத யூஸ் பண்ணோம். ஸோ லிங்க்டு ஹேஷ் மேப்புக்காக நம்ம வந்து இம்போர்ட் அந்த லிங்க்டு ஹேஷ் மேப்பை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த லிங்க்டு ஹேஷ் மேப் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எந்த ஆர்டர்ல நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோமோ சேம் ஆர்டர்ல நம்மளுக்கு வந்து இந்த கீஸ் அண்ட் வேல்யூஸை அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லிங்க்டு ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிசி அப்படிங்கிற அந்த கரெக்டான அவுட்புட் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் நம்மளோட சேனல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஜோகோ ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து போட்டிருக்கேன். அதையும் நீங்க மறக்காம பார்த்துக்கோங்க. அண்ட் அஸ் ஆல்வேஸ் நான் சொல்ற மாதிரி கீப் கோடிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங். நீங்க வந்து கோட் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு அந்த கோடிங் எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போயிடாம நான் சொன்ன அந்த லாஜிக்கை நீங்க வேற வேற இன்புட்லாம் கொடுத்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.